الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم العز وجل وأطيعوه أوصيكم عباد الله إياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه وقال نبينا صلى الله عليه وسلم يغفر للشهيد كل ذنب إلا الدين أو كما قال عليه الصلاة والسلام. பலவீனமான மனிதனை படைத்து அவனுக்கு தன் அருளையும் பொருளையும் அளித்து அவன் பாவம் செய்திருந்தாலும் தன் கிருபையினால் சுவனம் செய்கின்ற அந்த ரப்பாகிய இரட்சகனாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனுக்கே புகழெழுத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்கள் மீதும் அதில் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அவர்களையே பின்பற்ற போகும் பின்பற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் குன்றாமலும் குறையாமலும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க என் சகோதரர்களே, நாம் நம்முடைய இந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்று அறிந்திருப்போம். இறைவன் மனித படைப்பை ஒரு நோக்கத்துடன் படைத்திருக்கின்றான், இதர படைப்புகளையும் ஒரு நோக்கத்துடன் படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வாழ்விலும் நாளைய வாழ்வையும் அடைய வேண்டிய ஒரு லட்சியம் இருக்கின்றது. ஆகையால் தான் இறைவன் திருமறையிலே அப்ப ஹசிபுத்தும் அன்னமா கலக்குனாக்கும் அபசா, நாம் உங்களை வீணாக படைத்து விட்டோம் என்று கருதுகிறா என்று கேட்டு அதன் விளைவாக அதனுடைய பதிலாக ஒமா கலக்கத்துள் ஜின் அவள் இன்ச இல்லாலி யாபுதூன், மனிதனத்தையும் ஜின்னத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை என்ற நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை குறிப்பிடுகின்றார். இந்த உலகில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒரு நியதிக்கு உட்பட்டு தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு இருக்க நாம் நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், அதனை அடைவதற்கு எந்த வழிமுறை சிறந்தது என்று கருதி கொண்டிருக்கின்றோம். சந்தேகமே இல்லை, நம்மளுடைய நோக்கமும் அதன் வழிமுறையையும் இறைவனும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாக காட்டிவிட்டார்கள். நம்முடைய வேலை அப்படியிலேயே சீராக பயணிப்பதுதான். ஆனால் இவ்வேளை அது சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இங்கு ஆற்றப்படும் பல உரைகளில், பெரும்பாலான உரைகளில் சிந்தித்து செயல்படும் மக்களாக ஆக வேண்டும் என்று உபதேசமும் போதனையும் வழங்கப்படுகின்றது. ஆனால் தற்சமயம் சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனையே மக்களிடம் சிறந்தவும் உள்ளது. அதன் விளைவாக தங்கள் வாழ்வின் நோக்கத்தை மறந்து பொதுமக்கள் பல ஜாதிகளாகவும் முஸ்லிம்கள் பல ஜமாத்களாகவும் சிதறிவிட்டார்கள். இன்று நாம் நம்முடைய வாழ்வின் லட்சியத்தை அடைவதற்கு எதனை அத்தியாவசியம் என்று கருதி முக்கியத்துவமும் முன்னுரிமை அளிக்கின்றோம், எதனை அற்பம் என்று கருதி மறைத்துவிட்டு முடக்கி கொண்டிருக்கின்றோம். நம்மை போல மனிதர்களிடம் காணப்படும் ஒரு பலவீனம்தான் வாழ்க்கைக்கு எது அத்தியாவசியம் எது அற்பம் என்று தீர்மானித்துள்ளார். அதைத்தான் இறைவன் திருமறையிலே அசா அன்
தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் வெறுக்கும் ஒரு செயல் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்கள் விரும்பும் ஒரு செயல் உங்களுக்கு தீமையாக இருக்கும் என்பதாக. சங்கைக்குரிய என் சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்நாளில் ஒன்றை முக்கியத்துவம் என்று கருதி வாழ்நாள் முழுவதும் அதை பேணிக்கையோடு செய்து கொண்டிருப்போம். அதன் வாயிலாக மட்டும் நம்மால் சுகம் நுழைந்து வர முடியாது. மற்றொரு புறம் அற்பம் என்று கருதிய ஒரு செயல் நம்மிடம் முகதுமலை அளவுக்கு நன்மை இருந்தாலும் நரகத்தில் நுழைத்துவிடும். என் அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்நாளில் அற்பம் என்று கருதும் பல செயல்களில் முக்கியமான ஒன்றுதான் அமானிதம். இறைவன் திருமறையிலே நாம் இந்த அமானிதத்தை வானங்கள், பூமி மற்றும் மலைக்கு முன் வைத்த பொழுது அவை ஏற்க மறுத்தன, மேலும் அதை கண்டு அஞ்சின. ஆனால் மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான். சின்னமாக அவன் பெரிதும் அநியாயம் செய்யப்படக்கூடியவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கின்றான் என்று குறிப்பிடுகிறார். நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவெனில், இந்த அமானிதத்தை விசாலமான வானங்களும் நம்மை சுமக்கும் இந்த பூமியும் ஆழமாக ஊன்றப்பட்டுள்ள மலைகளும் அதன் அச்சத்தின் காரணமாக ஏற்க மறுத்து விட்டது. ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். இறைவனின் பிரம்மாண்டமான படைப்புகளே அதன் அச்சத்தின் காரணமாக ஏற்கவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்க வேண்டும். ஆனால் அதை தான் நாம் இன்று அற்பம் என்று கருதி கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த சமுதாயம் இதர விஷயங்களை விட இந்த அமானிதத்தை தானே மிக முக்கியத்துவம் காட்டுகிறது என்று. ஆம், அது உண்மைதான். ஆனால் நான் இங்கு குறிப்பிடுவது அதை விட ஆழமான ஒன்றாகும். இன்று நாம் அனைத்து காரியங்களுக்கும் ஒரு வரையறையை நிர்ணயித்து விட்டோம். எவ்வாறு இபாதத் என்று சொன்னால் தொழுகை நோன்பு திக்ர் என்றும், ஜகாத் என்பது உறவினர்களுக்கு தர வேண்டியது என்றும் நிர்ணயித்துக் கொண்டோமோ, அதே போன்று அமானிதம் என்பது மற்றவருடைய பொருள் என்று கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் அமானிதம் என்பது அதை விட ஆழமானது. நாம் பிறவிடம் வாங்கிய ஒரு கடனும் அமானிதம் தான். அதை உரியவிடம் உரிய நேரத்தில் தருவது நம் மீது கடமையாக இருக்கிறது. அது பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி. நாம் அதிகமாக போட்டி வருவது இந்த விஷயத்தில் தான். நம்முடைய நண்பர்களுடைய பொருளை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுப்பது, அவரிடம் அனுமதியும் பெற்றிருந்தாலும் அதனை திருப்பி தருவதில் தாமதம் செய்வது, அவசரம் என்ற பெயரில் கடனை வாங்கிவிட்டு அதனையும் தருவதை தாமதம் செய்வது, சில சமயங்களில் அதை தராமலே விட்டுவது, இது எவ்வளவு பெரிய பாவம். நாம் நம்முடைய நண்பர்கள் தானே என்று கருதி இதனை செய்வோம். அந்த நண்பன் அதனை சகித்துக் கொண்டு அதனை மன்னித்து விட்டால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அவன் அதனை மன்னிக்காமல் விட்டுவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக இருந்தாலும் நீங்கள் சுவனம் சொல்வது கேள்விக்குறியாக மாறிவிடும். காரணம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த பொழுது அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதும் அவனை கொண்டு நம்பிக்கை கொள்வதும் இஸ்லாத்தின் சிறந்த செயல்கள் என்று கூறிய பொழுது ஒரு மனிதன், அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நீர் பொறுமையுடனும் நல்ல நியத்துடனும் நேருக்கு நேர் போரிட்டு பிறமுது காட்டாமல் இருந்தால் என்று குறிப்பிட்டு மீண்டும் அந்த மனிதனிடம் அந்த கேள்வியை கேள் என்று கேட்டார். அந்த மனிதர் அதே கேள்வியை கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பதிலை கூறிவிட்டு இல்லத்தைன், கடனை தவிர என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் கடனை தவிர அனைத்து பாவங்களும் ஒரு ஷஹீதுக்கு மன்னிக்கப்படுகிறது என்று கூறினார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மாஸமி வல் மக்ரிப், அல்லாஹ், யா அல்லாஹ், பாவத்தை விட்டும் கடனை விட்டும் நான் உடன் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்தார். இதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் கடனை குறித்து அதிகமாக பாதுகாப்பு தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடனில் சிக்கிய ஒருவன் பேசினால் பொய்யை பேசுவான், வாக்குறுதி அளித்தால் மீறுவான் என்று கூறினார்கள். எனவே நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த கடன் ₹1 இருந்தாலும் கொடுத்து வர வேண்டும். காரணம், நாம் அதை தான் இன்று அற்பமாக கருதி கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை செலுத்துவதற்கு சக்தி பெற்ற ஒருவன் அதனை தாமதம் செய்வது அநியாயம் என்று குறிப்பிட்டார்கள். எனவே நாம் அதனை அற்பம் என்று கருதுவதை விட வேண்டும். இரண்டாவதாக இமாரத், ஆட்சி அதிகாரம், பதவி, பொறுப்பு என்று எதை வேணாலும் கூறலாம். இங்கு அமர்ந்திருக்கும் நம்மில் பலருக்கு பல துறைகளில் பொறுப்பு சாட்டப்பட்டு தலைவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். சிலருக்கு வருடம் முழுவதும் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, சிலருக்கு குறிப்பிட்ட சில மாதங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, இன்னும் சிலருக்கு ஆண்டில் ஒரு நாளுக்கான பொறுப்பு இருக்கின்றது.
என்னதான் இப்படி பொறுப்பு இருந்தாலும் அவ்வாறு நியமிக்கப்பட்ட அந்த தலைவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதமான உன்னதமான பொறுப்பை சீராக செய்கின்றார்களா? கடமைக்கென்றே செய்பவர்கள் நம்மில் பலர் உள்ளது. கடனுக்கென்றே செய்பவர் நம்மில் பலர் உள்ளார்கள். எனவே நாம் அந்த பொறுப்பை திறம்பட நிறைவேற்றிவிட வேண்டும். பொறுப்பென்று கூறப்பட்டால் அது வகுப்பு பொறுப்பு, அறை பொறுப்பு, மன்றத்தின் பொறுப்பு மட்டும் கிடையாது. நான் இங்கு உங்கள் முன்பு உரையாற்றுவது என்னுடைய பொறுப்பு. ஆசிரியர் உங்களுக்கு வீட்டு பாடம் அளித்தால் அதை எழுதுவது உங்களுடைய பொறுப்பு. மண்ட பட்டியலில் உரையின் பெயரில் உங்கள் பேர் இருந்தால் அப்பொழுது உரையாற்றுவது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு மத்தியில் நியமிக்கப்பட்டுள்ள தலைவர் உங்களுக்கு இடும் கட்டளையை கட்டுப்படுவது உங்களுடைய பொறுப்பு. எனவே நாம் நம்முடைய இந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றது தயாராகுவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நான் இங்கு உங்களுக்கு இதை பற்றி இவ்வளவு எச்சரிக்கை செய்வதற்கான காரணம், யார் இதனை சிறப்பாகவும் சரியாகவும் திறம்படும் செய்யவில்லையோ அவன் நாளை மறுமையில் கடுமையாக தண்டிக்கப்படுவான் என்ற காரணத்தின் காரணம். என்னுடைய தோழர்கள் நாளை தண்டிக்கப்பட வேண்டும், நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் மக்களின் விஷயங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டு அவர்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கும் நிலையில் இறந்து விட்டால் அவனுக்கு அல்லாஹ் சுவனத்தை தடை செய்கின்றான் என்று குறிப்பிட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில், முஸ்லிம்களின் காரியங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட ஒருவன் அவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருந்தால் அவன் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டான் என்று குறிப்பிட்டார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, என்னுடைய உம்மாவின் காரியங்களுக்கு பொறுப்பேற்ற ஒருவன் மக்களை கஷ்டப்படுத்தினால் நீ அவனை கஷ்டப்படுத்து என்று பிரார்த்தனை செய்தார்கள். இன்னும் தலைமை என்பது ஒரு அமானிதம். யார் அதனை சரியாக நிறைவேற்றவில்லையோ அவருக்கு அது நாளை அந்த மறுமையில் அவமானமாகவும் வருத்தமாகவும் அமைந்துவிடும் என்று கூறினார்கள். இறுதியாக சுனல் பைஹக்கிலே நபிகளிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, கியாமத் நாளில் மிகவும் கடுமையாக தண்டனைக்கு உள்ளாகும் நபர் அநியாயமான தலைவர் என்று. என்னதான் இவ்வாறு இருந்தாலும் ஒரு பொது உதி உண்டு, அதுதான் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலா. ஒரு கணவன் தன் குடும்பத்தை குறித்து குடும்பத்துக்கான பொறுப்பு, அவன் அதை குறித்து விசாரிக்கப்படுவான். ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் இல்லத்திற்கும் தங்களுடைய குழந்தைகளுக்கான பொறுப்பாளி, அவள் அதை குறித்து விசாரிக்கப்படுவாள். ஒரு பணியாளன் தன் முதலாளியுடைய சொத்துக்கான பொறுப்பாளி, அவன் அதை குறித்து விசாரிக்கப்படுவான். ஒரு ஆண் மகன் தன்னுடைய தந்தையுடைய சொத்துக்கான பொறுப்பாளி, அவன் அதை குறித்து நாளை விசாரிக்கப்படுவான். ஒரு தலைவன் மக்களின் காரியங்களுக்கான பொறுப்பாளி, அவன் அதை குறித்து விசாரிக்கப்படுவான். நாளை நீங்கள் விசாரிக்கப்படுகின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே நாம் நம்முடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி நீதிமிக்க தலைவர்களாக மாற வேண்டும். அதன் விளைவாக நாளை நமக்கு அரிசின் நிழல் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனித வேளையில், இந்த புனித நாளில், இந்த புனித இல்லத்தில் நான் உங்களுக்கு செய்யும் உபதேசம், எதையும் அற்பம் என்று கருதாதீர், அமானிதத்தை அறவே அலட்சியப்படுத்தாதீர். எனவே நாம் இங்கு எதை கேட்டோமோ அதன்படி செயலாற்றுவதற்கு வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள்பாலிப்பானாக. மேலும் சிந்தித்து செயல்படும் மக்களாக ஆகுவதற்கு இறைவன் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா இய்யாக்கும் பிஆயாத்தி வ திக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிக்குன் கதீம் வ ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புல் ஹலீம்.